ஹலோ அஸ்பைரிங் ஆஸ்பரன்ஸ். இன்றைக்கி நம்ம டே 7க்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 6 டேஸ்க்கான ஷெட்யூல் நம்ம போட்டிருக்கோம். இப்போது நம்ம ஷெட்யூல் முடிய போகுது இன்னொரு ஃபியூ டேஸில். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் தான் போக போகிறோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பேஸ் பண்ணி. அப்போது நமக்கு பஃபர் டைம் இருக்கும். அந்த டைம் அந்த எந்த சிலபஸ் முடிக்கலையோ அதை நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்டடி பிளான்லேருந்து நீங்கள் ஷெட்யூலை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம ஷெட்யூலுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் நாளைக்கு, அதாவது சாட்டர்டே 4th, இந்த ஷெட்யூல் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த டேட். நான் வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் ஒரு போல் அனுப்பியிருக்கேன். எந்த டைமிங்கில் 1-on-1 செஷன் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். அந்த செஷனில் எந்த போல் அதிகமாக கிளிக் பண்ணுறீங்களோ அந்த டைமிங் பேஸ் பண்ணி நம்ம கண்டக்ட் பண்ணலாம் 1-on-1 செஷன். டைமிங் மட்டும் கொஞ்சம் சொல்லிவிடுங்க, ஏன்னா எல்லாருமே எப்போ அவைலபிளாக இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அதே போல் இப்போது நியூவாக வீடியோக்குள்ளே இப்போ தான் வரீங்க, இப்போ தான் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு நிறைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் தெரியும். ஸோ உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, சரி. ஸோ இந்த டைம் நம்ம டாபிக்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா 7 to 8 hours as யூஷுவல் தான். ஸோ மார்னிங் எடுத்தோடனே நம்ம ஆப்ஸ் தான் எடுக்கிறோம். சரி, இப்போ மார்னிங் நான் ஆப்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து அது ஆப்ஸ் காலையிலே படிக்க பிடிக்கல, வேறு சப்ஜெக்ட் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஷெட்யூலை நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? டைமிங் அதாவது என்ன மாதிரின்ட்டு ஸ்வாப் பண்ணிக்கலாம். பட் டாபிக் இதை கவர் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு ஃபார்முலா. அப்புறம் தென் உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்ந்து, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து ஒரு சம் வரும். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்சஸ் சொல்லுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு டிஃப்ரென்சஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு சம் வரும். ஸோ இது வந்து கம்பைன் ஆகி வரும். ஸோ தனிப்பட்டு நமக்கு மோஸ்ட்லி ஃபார்முலா வச்சு வரும். அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாற்றி அண்ட் பிரின்சிபல் வேல்யூ கேட்டு, அமௌண்ட்டு கேட்டு, ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு பதிலாக இப்போது பர் ஆனம் ஒரு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அது இல்லாமல் குவார்ட்டர்லி பேசிஸ், ஆஃபர்லி பேசிஸ், இந்த மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்பாங்க. ஸோ இதை தாண்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்குறதுக்கு வெளியேந்து எந்த சம்மும் வரப்போதில்லை. அப்படியும் ரொம்ப டஃப்பாக கேட்கணும் அப்படின்னா ஆன்சர்ஸ் வந்து நமக்கு பாயிண்டில் வரும். இப்படி தான் டஃப்னஸ் வைக்க முடியும். மற்றபடி ரொம்ப ஈஸியான டாபிக். அண்ட் இதுலேருந்து அட்லீஸ்ட் 1 to 2 கொஷின்ஸ் கேட்பாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்த்தே கேட்பாங்க. ரெண்டும் சேர்த்து கம்பைண்டாக தான் நம்ம பார்க்கணும். ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்த்தே நமக்கு வந்து ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ், ஒரு 3 to 4 கொஷின்ஸ் வரும். ஏன்னா எதுக்கு வெயிட்டேஜ்னு தெரியாது. திடீர்னு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கேட்கலாம், திடீர்னு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி அந்த 4 கொஷினும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கேட்டுடலாம். அதனால நீங்கள் ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. இப்போது ஆப்டிடியூடில் நீங்கள் பேசிக் ஃபார்முலாஸ், அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பேசிக் ஃபார்முலாஸ், பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டைம், டிஃப்ரென்ஸ், அப்புறம் நான் சொன்னது அப்படி தான் அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன், அதே தான் கொடுத்துருக்கேன் இல்லையா, நான் முன்னாடி சொன்னது தான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம். ஸோ இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக பேட்டர்னுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சம் ஆஃப் 8,000 is invested as 10% simple interest for 3 years. ஸோ அந்த 8,000 அப்படின்றது பிரின்சிபல், 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்டு 3 years வருஷம், நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகே, ஸோ மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பை 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருது. இங்கே கொஸ்டினில் உங்ககிட்ட அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க. சம் அப்படின்னாலே அமௌண்ட்டு. ஸோ சம்னாலே அமௌண்ட். அப்போ அமௌண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அமௌண்ட்டுடைய ஃபார்முலா பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போது நம்ம கண்டுபிடிச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் பிரின்சிபலையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10,400. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க, இதில் உங்களுக்கு பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே என்னென்னா உங்களுக்கு சம் பிகேம் 12,000. ஸோ இப்போ வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. சம் பிகேம் கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. சம் பிகேம் 12,000னா என்ன அர்த்தம்? அந்த 12,000 வந்து பிரின்சிபல் கிடையாது, உங்களுக்கு கொடுத்துருக்குற அமௌண்ட். எஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போது இங்கே வந்து சம் ஆஃப் 8,000. அப்போது இந்த 8,000 சம் ஆஃப் எதோடது?
அப்படின்றது பிரின்சிபலோட சம் ஆஃப் 8,000. ஸோ இது டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இதில் பிகம்ஸ் வந்துருச்சு, ஒரு ஆன்சராகவே வந்துருச்சு, அப்போ இது அமௌண்ட் இன் 5 years and 8% வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை வந்து நீங்கள் நார்மலாக பிரின்சிபல் இடத்துல காலி வச்சுட்டு நீங்கள் அப்படியே எடுத்து சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடச்சிடும். சிம்பிளே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ். இதுலேருந்து சால்வாக 2 கொஷின்ஸ் கேட்பாங்க. ரெண்டே தான் மேக்ஸிமம். ஆனால் அந்த ரெண்டுமே நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். டைரக்ஷன்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதில் வந்து ஒரு 40 கொஷின்ஸ் கிட்ட ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ டைரக்ஷன்ஸில் என்ன மாதிரி டைப்புன்னு பார்த்தா கார்டினல் டைரக்ஷன், பேசிக் நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட்டு. அதே போல் அது நார்த், இப்போ உங்களுக்கு டைரக்ஷன் நான் வரைஞ்சி காட்டுறேன். இது ரொம்ப முக்கியம். அதில் என்னென்னா இப்போ நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட்டு கொடுத்துட்டாங்க இல்லையா. இப்போது சாரி ஈஸ்ட் வெஸ்ட் கொடுத்துட்டாங்க இல்லையா. இப்போ இது வந்து நார்த் ஈஸ்ட் அண்ட் இது வந்து நார்த் வெஸ்ட், சவுத் வெஸ்ட் அண்ட் இது சவுத் ஈஸ்ட். நமக்கு சொல்லுவாங்களே சவுத் வெஸ்ட் மான்சூன் வருது. ஸோ அப்போ இந்தியாவுடைய இந்த பக்கத்துலேருந்து மான்சூன் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? சும்மா ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன். ஓகே. இதுதான் வந்து அந்த 8 டைரக்ஷன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் டர்ன்ஸ், இது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டுவர்ட்ஸ் நார்த் நடக்கிறாங்க, அவங்க வந்து ரைட் சைட் திரும்புகிறாங்க, தென் அவங்க வந்து லெஃப்ட் சைட் திரும்புகிறாங்க. ஸோ இந்த டைரக்ஷன், இப்போ இந்த டைரக்ஷன்லேருந்து பார்த்தீங்க, இப்படி திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் லெஃப்ட் சைட். ஸோ இதனால் நீங்கள் டைரக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக அதில் பார்த்துக்கணும். அடுத்து டிஸ்டன்ஸ் கேல்குலேஷன் மெத்தட், ஷார்ட் டிஸ்டன்ஸ் கான்செப்ட்ஸ். ஸோ இதெல்லாமே டிஸ்டன்ஸ் கேல்குலேஷன்னா உங்களுக்கு அது என்ன ஃபார்முலா வரும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்முலா வரும். பித்தாகரஸ் தியரம். அப்புறம் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமானது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. அப்போ தான் என்ன பேட்டர்னில் உங்களுக்கு கேட்பாங்கன்றதை நம்ம அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பார்க்க முடியல, ப்ராக்டிஸ் கொஷின் தான் போட்டிங்கனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம மார்க் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஃபுல் மார்க் டெஸ்ட். அது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ் பண்ணி தான் கொண்டு வர போகிறோம். அதனால் நீங்கள் வந்து ஓரளவுக்கு சம்ஸை சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலை, தெரியல, அவைலபிளாக இல்லைனா கூட நாங்கள் அனலைஸ் உங்களுக்கு கம்பைலேஷன் எடுத்துகிட்டு வந்து சால்வ் பண்ணுறோம். நாங்கள் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வரோம். நம்ம ஃபுல் மார்க் டெஸ்ட் டைமர் வச்சு போடுவோம். இப்போ வந்து இது பாருங்கள், கொஷின்ஸ் இப்படி தான் இருக்கும். மேன் வாக்கிங் 10 meter நார்த். ஓகே. ஒரு மேன் நடக்கிறாரு 10 meter நார்த் and turn right and walk 8 meter. Then turn right and walk 10 meter. Then how far he is from the starting point? Easy இல்லையா? 10 meter, 8 meter, 10 meter. அப்போ இது ஆப்வியஸ்லி உங்களுக்கு 8 meter தான். ஸோ ஆன்சர் இஸ் 8 meter. இது வந்து டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் மெத்தட் நான் சொன்னது. ஓகே. இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் மெத்தட், இதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கான்செப்டில் நான் சொல்லியிருந்தது. ரவி வாக் 6 kilometer ஈஸ்ட். இப்போ ரவி வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு 6 kilometer ஈஸ்ட்டு, தென் 8 kilometer நார்த்து. இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் இதுதான், அதாவது இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிறது தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இப்போ இது எப்படி நம்ம எடுத்துப்போம்னா பைத்தாகரஸ் தியரம், 8 square + 6 square root of. So 8 8s are 60. 36. So root of 100. 100க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 10. The answer is 10. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 40 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்கள் மைண்ட் நின்றுடும். அடுத்து இங்கிலீஷில் பார்க்க போகிறது நரேஷன். ஸோ நரேஷன் அப்படின்னாலே டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். நேற்று டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ணது ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். இந்த 4, அதாவது ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட், இந்த 4 டாப்பிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் மோஸ்ட்லி லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின்ஸில் இதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 கொஸ்டின்ஸ் வரைக்குமே உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இதில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அப்படி எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து நிறையா கொஷின்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 30 கொஷின்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருந்தது உங்ககிட்ட சால்வ் பண்ணி பார்க்கணும்னா தயவுசெய்து நிறைய கொஷின் சால்வ் பண்ணி பாருங்கள். இதுலேயே உங்களுக்கு எசென்ஷியல்ஸ் கான்செப்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணது, அப்புறம் வந்து கமாண்ட் அண்ட் ரெக்வஸ்ட் பேஸ் பண்ணது, எக்ஸ்க்ளமேட்ரி, ரிப்போர்ட்டிங் வேர்ப், இதெல்லாமே அதோடைய கோர் டைப்ஸ். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு பர்சன், அதாவது ஷீ செய்ட் ஐ ஆம் ப்ரிப்பேரிங் ஃபார் எஸ்எஸ்சி சிஜிஎல். ஸோ அவள் சொன்னால் ஐ ஆம் ப்ரிப்பேரிங் ஃபார், அவள் வந்து ப்ரிப்பேர் இப்போ வந்து நான் உங்ககிட்ட தேர்ட் பர்சனாக சொல்லும் போது அவள் சொன்னால் அவள் வந்து இந்த மாதிரி எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாளாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, அதுதான் இப்போ இங்கே வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக வருது. இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்ன? இன்னொருத்தவங்க கிட்ட சொல்கிறது. ஸோ ஷீ செய்ட் தட், அந்த இடத்துல இந்த எக்ஸ்க்ளமேட்ரி கொட்டேஷன்லாம் வருதுல்ல, இந்த இடத்துல உங்களுக்கு that அப்படின்னு வரும். she said that she was preparing for SSC CGL. ஸோ இந்த இடத்துல she was அவங்கள தான் சொல்லுது, that she was. am வந்து என்ன ஆயிடுது? was ஆயிடுது. இங்கே டைரக்ட் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா he told me that he had completed the assignment. இது வந்து உங்களுக்கு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கு. இப்போ he told me அப்படின்றத இங்க வந்து சொல்லும் பொழுது said மாறிடுது. he said to me that he had, அது வந்து had வந்து என்னவா மாறிடுதுன்னா உங்களுக்கு have மாறிடுது. ஓகே, so I have completed the assignment. இது வந்து பேசிக் எக்ஸாம்பிள் சம்ஸ் இப்படி இருக்கும் காட்டுறேன். ஆனால் நீங்கள் இதோடைய கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் மறக்காமல் அது நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால இப்போ ஃபுல்லாக இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு டாபிக்ஸ் இருக்க முடியல. பட் ஃபர்தராக இப்போ ஃப்யூச்சரில் வந்து கிளாஸஸ் நம்ம ஃபுல்லாக இப்போ அடுத்து சிஹெச்எஸ், ஜிடி, சிபிஓ எல்லாம் வரப்போகுது. ஸோ காமன் கிளாஸஸ் அப்படின்ற மாதிரி போட போகிறோம் அப்கமிங் மந்த்து. ஒரு ஆகஸ்ட் இந்த சிஜிஎல் முடியட்டும். சிஜிஎல்க்கு அடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது எல்லாமே எப்படி இருக்கும்னா, நமக்கு ஃபுல் எக்ஸாம் காம்ப்ரிஹென்சிவாக டாபிக்ஸ் வந்து டீட்டெயில்டாக போட போகிறோம். சும்மா கொஷின்ஸ் மட்டும் எடுத்து சால்வ் பண்ண போகிறதில்ல. ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸ், இந்த கொஸ்டின் இது ஏன் இப்படி கேட்குறாங்க, அண்ட் ஒரு டாப்பிக்கு ஏன் இவ்வளோ பேட்டர்ன்ஸ் இருக்குது. இப்போது எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு நான் சொன்னேன் இல்லையா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி இத்தனை டைப்ஸ் தான் இருக்கும், இப்படி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி பர்சன்டேஜ், ஆவரேஜ், நம்பர் சிஸ்டம், ஜியோமெட்ரி, அல்ஜிப்ரா எல்லா டாபிக்ஸும் எடுத்துக்கோங்க. நார்மல் மேக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் மேக்ஸ், இல்லை ஈவன் இங்கிலீஷ், இல்லை ரீசனிங், அப்பார்ட் ஃப்ரம் ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ், இதை தாண்டி நீங்கள் பார்க்க போகிற எல்லா டாபிக்ஸ்க்குமே ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன் வந்து சில டைப்ஸ் மட்டும் இருக்கும், ஒரு 5 to 6 டைப்ஸ் தான் இருக்கும். அந்த டைப்ஸ் நாங்கள் வந்து ஃபுல்லாக கிளாஸஸில் வந்து உங்களுக்கு என்னென்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அது பேஸ் பண்ணி அந்த டைப்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் சம்ஸை மட்டும் சால்வ் பண்ணி பார்த்தா போதும். ஸோ இது மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் அந்த கிளாஸஸும் நம்ம கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ நம்ம வந்து பாலிட்டி வந்து ஓரளவுக்கு முடிச்சாச்சு. அதை தாண்டி நான் இங்கே எதுவும் பெருசாக பார்க்க வேணாம், இன்னும் டீப்பாக நம்ம வந்து ரொம்ப பார்க்க வேணாம். பேசிக்ஸ் ஓரளவுக்கு நம்ம முடிச்சாச்சு இல்லை, அது வரைக்கும் போதும். அது வரைக்கும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் பாலிட்டியில் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்ட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து ஜியோகிரஃபி. ஸோ ஜியோகிரஃபியில் பேசிக்காக இந்தியன் ஜியோகிரஃபி, ரிவர்ஸ், பயோஸ்பியர்ஸ், ரிசர்வ்ஸ், மவுண்டெயின்ஸ், பாசஸ், தென் அது தான் நேஷ்னல் பார்க்ஸ் என்னென்ன இருக்குது. அப்புறம் ஜியோகிரஃபியில் பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் ஹைவேஸு, அதுக்கப்புறம் மவுண்டெயின்ஸ், ரேஞ்சஸ், ஸோ பிளாட்யூஸ், அண்டு இன்னொரு முக்கியமானது பேசிக்ஸ், அதாவது ஹவு மெனி ஸ்டேட்ஸ், ஹவு மெனி யூனியன் டெரிட்டரிஸ், அண்ட் விச் ஸ்டேட் ஹேவ் விச் கேபிட்டல், இது எல்லாத்தையும் பேசிக்ஸாக அந்த கேபிட்டல் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக சும்மா பார்த்துக்கோங்க. திடீர்னு கேட்பாங்க, அதனால பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி பிளைண்டாக நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸ்டேட்மெண்ட் டைப்பில் எதனா கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சும்மா ஜியோகிரஃபின்னு வரும்போது ஒரு ஜாலியாக
ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க எல்லாத்தையும். இது சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. ரிவர் 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 ரொம்ப முக்கியம். ரிவர் சரிங்களா? அது கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே, தட்ஸ் ரைட். கொஷின்ஸ் எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, லாங்கஸ்ட் ரிவர் வித்தின் இந்தியா கோதாவரி. பாசஸ் கனெக்டிங் லே வித் ஸ்ரீநகர் ஜோஜிலா. ஸோ இதுதான் இந்த பாசஸ் தான் சொன்ன நாதுலா, ஷிப்கி, இதெல்லாம் வந்து பாசஸ். கரக்கோரம் ரேஞ்ச் கிட்ட ஒரு பாஸ் வரும். இதெல்லாம் நிறைய பாசஸ் இருக்குது. அது எல்லாமே ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் நடந்தது, டோக்லாம் இஷ்யூ. ஓகே, ஸோ அந்த ரீஜியனில் இருக்கிற ஜியோகிரஃபி பேஸ் பண்ணி சரௌண்டிங்கில் இருக்கிற ஸ்டேட்ஸ் இதெல்லாம் வந்து இந்தியா வந்து பார்டர் பண்ணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லணும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் மார்ச் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ இந்த டைம் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, சேம் அதே டாபிக்ஸ் தான். மந்த் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் வரைக்கும் போச்சா, ஏப்ரல் 2025. ஆக்சுவலி நம்ம 25 தான் பார்த்துட்ருக்கோம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் பார்த்தாச்சு. ஸோ ஏப்ரல் டு ஜூலை. ஓகே, ஸோ 4 மாதம், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, இது 4மே பார்த்துருங்க. ரொம்ப டீப்பாலாம் நீங்கள் பார்க்க வேணாம்ப்பா, நமக்கு டைம் அவ்வளோ இல்லை. அதனால் ஜஸ்ட்டு இப்போ இதில் கொடுத்துருக்கேன்ல, என்ன கொடுத்துருக்கேன், நேஷ்னல் நியூஸ் என்ன, இன்டர்நேஷ்னல் நியூஸ் என்ன, அவங்களுக்கு ஏதாவது அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஏதாவது முக்கியமான பர்சனாலிட்டிஸ் இருக்காங்களா, ஸ்போர்ட்ஸில் என்ன மாதிரியான இன்சிடென்ட் நடந்துச்சு, ஃபுட்பால் நடந்துச்சா, டென்னிஸா, இல்லை வேர்ல்ட் கப்பா, இல்லை அதில் என்ன நடந்தது, வித்தியாசமாக எதாவது நடந்திருக்கும் அதை பற்றி. அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்கில் எதனா நியூவாக சேட்டலைட் லான்ச் பண்ணாங்களா, ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான இன்சிடென்ட், கவர்மெண்ட் புதுசாக ஏதாவது ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்களா, இதெல்லாம் தான் கரண்ட் அஃபேர்ஸ். இது ஜஸ்ட்டு ஒரு டாப்பிக்காக பார்த்துக்கோங்க, ரொம்ப டீப்பாலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அவ்வளோதான். இதோட நம்ம ரிவிஷன் ஒரு 45 மினிட்ஸ்ப்பா. ஆஃப்டர் தட் ஒரு ஈவினிங் நல்லா ஒரு ரெஸ்ட் கூட எடுத்துக்கோங்க, ஒரு நேப் எடுத்துக்கோங்க. அப்புறம் எழுந்திரிச்சு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாத்தையும் ஒரு ரிவிஷனை கொடுத்துட்டு அப்புறம் ஃபைனலாக நம்ம மாக் டெஸ்ட் எடுக்கிறோம். ஒரு ஃபுல் மாக் டெஸ்ட் கம்பல்சரி. இது வந்து ரொம்ப மேண்டேட்ரி, கம்பல்சரி ஃபுல் மாக் டெஸ்ட் டெய்லி நீங்கள் எடுக்கணும். அட்லீஸ்ட் எக்ஸாம், ஆக்சுவலி எக்ஸாம் வரைக்கும்னு சொல்ல வரேன், அப்படி இல்லை, எக்ஸாம் வரைக்கும் கண்டிப்பாக ஃபுல் மாக் டெஸ்ட் எடுக்கிறதா செய்ய முடியும், செஞ்சே ஆகணும், மேண்டேட்ரி. சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, மெயின்ஸ் மாக் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்போதைக்கு ஃபுல் மாக் டெஸ்ட் மறக்காமல் எடுங்க. ஓகே, ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் எஸ்எஸ்சி தமிழாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் எத்தனை மணிக்கு நம்ம 1-on-1 செஷன்ஸ் வைக்கலான்னு மறக்காமல் எனக்கு போலில் சொல்லிவிடுங்க. நான் வந்து டெலகிராமில் போல் போட்டிருக்கோம், அதில் சொல்லிவிடுங்க. அதை வச்சு நம்ம 1-on-1 செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நாளைக்கு. தென் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், தயவுசெய்து ஷெடியூலில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா படிங்கப்பா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.